ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேஸில் நம்மளுக்கு குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அதனால் இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்லேருந்து ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கை ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது ரயில்வே எக்ஸாம் மட்டும் கிடையாது, நீங்கள் டிஎன்எஸ்எஸ்பியில் பிசி எக்ஸாம் அண்டு எஸ்ஐ எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மாற்றும் இந்தியா, அதாவது சேஞ்சிங் இந்தியா புத்தகம் யாருடைய பணிகளை ஆவணப்படுத்துகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டாக்டர் மன்மோகன் சிங். நம்மளோட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பணிகளை தான் இந்த புத்தகம் ஆவணப்படுத்துகிறது. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கேள்வி. இந்தியாவின் எந்த மாநிலம் மலைகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது? இது வந்து எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா லேண்ட் ஆஃப் ரோலிங் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேண்ட் ஆஃப் ரோலிங் ஹில்ஸ் என்று அழைக்கப்படுவது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மிசோரம். அடுத்தது பாருங்கள், மூணாவது கேள்வி. அதிகபட்ச தேசிய திரைப்பட விருதுகளை வென்று சாதனை படைத்தவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சத்யஜித் ரே. அடுத்தது பாருங்கள், நாலாவது கேள்வி. இமாச்சல பிரதேசத்தின் நிறுவனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யஸ்வந்த் சிங் பர்மர். யஸ்வந்த் சிங் பர்மர். அடுத்தது பாருங்கள், அஞ்சாவது கேள்வி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் எந்த நகரம் இறந்தவர்களின் மேடு என்று பொருள்படும்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மொஹஞ்சதாரோ. அடுத்தது பாருங்கள், ஆறாவது கேள்வி. யூஆர்எல் என்பதன் விரிவாக்கம். ஸோ யூஆர்எல் அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அடுத்தது பாருங்கள், ஏழாவது கேள்வி. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஸோ இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கும்னா ஆப்ஷன் ஏ, தாராப்பூர். அடுத்தது பாருங்கள், எட்டாவது கேள்வி. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் 2019 என்ற பரிசானது எத்தனை சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு கிடைத்தது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 6 பேருக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி. பண்டைய வரலாற்றில் காமரூபம் என்று அழைக்கப்பட்ட இந்திய மாநிலம் எது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி. எந்த தொழில்துறை சுண்ணாம்பை மூலப்பொருளாக பயன்படுத்துகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சிமெண்ட். அடுத்து 11வது கேள்வி. பூவில் இருக்கும் சூலகம் என்பது டேஸ். ஸோ சூலகம்ங்கிறது வந்து பெண் இனப்பெருக்க பகுதி. அப்போ ஆண் இனப்பெருக்க பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மகரந்த தாழ்வட்டம். அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு, அதாவது பசுமை நோபல் பரிசுன்னு சொல்லுவோம், இதை வந்து வென்றவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, சி, டி. அதாவது மேதா பட்கர், ரமேஷ் அகர்வால், சம்பாதேவி சுக்லா, இவங்க 3 பேருமே இந்த பரிசை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி. இந்தியாவின் சுற்றுச்சூழல் குறி சின்னம் எது? அதாவது இது எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ மார்க். எக்கோ மார்க் இதோட லோகோ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எக்கோ மார்க்கோட லோகோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒரு மண்பானை. அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி. ஜாகிர்தம் அகர்நிஷம் அல்லது எப்போதும் விழிப்புடன் இருப்பது என்பது எந்த அமைப்பின் குறிக்கோள்? அதாவது ஜாகிர்தம் அகர்நிஷம் ஆர் ஆல்வேஸ் அலர்ட் அப்படிங்கிறது எந்த அமைப்போட மோட்டோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய இராணுவம். அடுத்தது பாருங்கள், 15வது லாஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றில் அறை வெப்பநிலையில் ஒரு தனித்துவமான மனம் கொண்ட பச்சை நிற மஞ்சள் நிற வாயு எது? ஸோ இந்த பச்சை நிற மஞ்சள் நிற வாயுன்னு இருக்குல்ல, இதுக்கு வந்து எக்ஸாக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் எல்லோன்னு சொல்லுவாங்க. க்ரீனிஷ் எல்லோ கலர். இந்த மாதிரி மாறுறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குளோரின் தான் இந்த மாதிரி மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டினியூஸாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.